ஹாய் வணக்கம். இன்னைக்கு இறப்பில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வரி சொல்லுவாங்க. நீங்கள் சாங்கியம் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இறப்பில் மயானத்துலேயும் சரி, இடுகாட்லேயும் சரி, சுடுகாட்லேயும் சரி, அது வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்னா, காசி போ ராமேஸ்வரம் போ, காசி போ ராமேஸ்வரம் போ சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்வு காலத்தில் இறக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த யாத்ரா நம்ம செஞ்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான யாத்ரா இது. ஒரு சித்தர் என்கிட்ட சொன்னார். அவர் செந்தூல் சிறு தொண்ட நாயனார் கோயிலில் ரிட்டையர் ஆகிட்டு, அவர் சிங்கப்பூர் ஏர்லைனில் வந்து ரிட்டையர் ஆகிட்டு, அப்புறம் அப்படியே கோயிலே வந்து அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. என்னது, அவர் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டோன்னே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவருக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குமா, ஏஷியா எங்கேனாலும் போகலான்ட்டு. ஸோ ரிட்டையர் ஆகிட்ட நாள்லேருந்து அந்த யாத்திரை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது என்ன யாத்திரானா, ராமேஸ்வரம் காசி யாத்திரா. என்ன சொல்லுவார்னா, அது முதல்ல ராமேஸ்வரம் போகணுமா. ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே உள்ள கிணறு, கடல்லாம், மெயினாக கடலில் குளிச்சுட்டு அங்கேருந்து காசிக்கு போகணுமா. காசிக்கு போயிட்டு அங்கே உள்ள கங்கா ஆற்றுல குளிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து கடலில் குளிக்கணுமா. இப்போ இந்த ராமேஸ்வரத்துலேருந்து கடலில் தடவை போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு குளிக்கிறீங்களா, குளிக்கிறப்ப அந்த கடலோட மண்ணை எடுத்துகிட்டு போகணுமா. கடலுக்கு கீழே இருக்கிற மண்ணை கைப்பிடி அளவு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகணுமா. எடுத்துகிட்டு போயிட்டு கங்காவில் போயிட்டு அந்த மண்ணை வந்து அந்த கங்கா ஆற்றுல விடணுமா. விட்டுட்டு கங்காலேருந்து கங்கா தீர்த்தம் எடுத்துடணுமா. அந்த கங்கா தண்ணி, ஆற்று தண்ணி எடுத்து வந்துட்டு ராமேஸ்வரத்தில் வந்துட்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுமா. அந்த தீர்த்தத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணணுமா. இதுதான் வந்து அந்த வழிமுறைன்னு சொன்னார். ஸோ முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு கடலில் முங்கிட்டு மண்ணை எடுத்துட்டு காசிக்கு போயிட்டு, காசியில் போயிட்டு அந்த ராமேஸ்வரம் மண்ணை எடுத்தீங்களா அதை விட்டுட்டு கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு திருப்பி ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து அந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கடலில் முங்கணும். இது ஏன் சொல்கிறான்னா, கல்யாணம் பண்ணாதவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து உடனடியாக காசிக்கு போகக்கூடாது. ஏன்னா காசி வந்து ஒரு பழமையான ஒரு மயானம். அது வந்து நியூட்ரான்னு சொல்லுவாங்க. பிரம்மா எலக்ட்ரான், விஷ்ணு புரோட்டான், சிவன் வந்து நியூட்ரான் சக்தி வந்து அதிகமாக இருக்கிற இடம். ஸோ ஒருத்தவங்கள வந்து பிரம்மச்சாரியாக ஆக்கிறோம், காசு வரவு இல்லாமல் ஆக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்கிறோம். இதெல்லாம் ஆக்கக்கூடாதுக்காக இது செய்வாங்க. இது ஒன்று வந்து மெயினான நிறைய பேர் செய்ய மாட்டாங்களா. ஏன்னா ராமேஸ்வரம் வந்து சவுதர்ன் பார்ட்டில் இருக்குது, தமிழ்நாடு. காசி வந்து நார்தர்ன் பார்ட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே போயிட்டு வரத்துக்கு இது ஒரு பெரிய ஜேர்னி ஆயிரும்ட்டு நிறைய பேர் இது செய்ய மாட்டாங்களாம். இந்த இதை வந்து அவர் இறக்குறப்ப சொன்னார், ஒரு 30 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 20 வருஷமாக என்னமோ செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த கோவிட் டைமில் வந்து கோவிட்ல அவர் இறந்துட்டார். ஸோ இந்த நல்ல விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். முடிஞ்சால் காசி ராமேஸ்வரம் யாத்ரா, ராமேஸ்வரம் காசி யாத்ரா வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் செய்ய பாருங்க. எல்லாருமே நல்ல பலனை அடையணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ.